கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிமையாயிருக்கிற ஜனத்துக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறாராம். ஐயோ, வாழ்வதற்கு ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு காரியத்திலையும் கட்டப்பட்டு இருப்பாங்க. அந்த கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். குமாரனாகிய இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை ஆக்க தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட தேவையில்லை. தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் படுகிற உபத்திரவத்தை பார்க்கிறார். தனிமையில் இருக்கிறீங்களா? எனக்கு யாருமே உதவி செய்யல, யாருமே என்னிடத்துல வரலன்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதுபோல கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த கட்டு மாந்திரிக கட்டு, பில்லி சுனிய கட்டு, மந்திரவாத கட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு கட்டுனால ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடிமை உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவரிடத்துல ஓடி வாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுங்க. ஓசன்னா என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்னா அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார். சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான், தேவன் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன். இன்றைக்கும் ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, ஒரு நிலையான வீட்டில் இல்லை, அங்கங்கே நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். அதுபோல கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். தேவனுடைய பிள்ளை எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், விடுதலை ஆக்கும், உக்குள்ளாய் பலப்பட உதவி செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தராய் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.